பாடுறா பெரிய மீன் அட்ரா. இந்த மீன் சரணையாக பிடிச்சிருக்காங்க. நல்லா மாட்டிக்கிச்சு. இது வரைக்கும் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம்? 5-6 கண்ணுக்குள்ள விட்டு போய் கண்ணுக்குள்ளே விட்டு வெளியே வந்து அப்படியே இங்கே கண்ணு எத்தனை மீன் இருக்கும்? இங்கே இங்கே ரெண்டு சார் 2 மீன் மேலே ஒரு தூண்டில் கீழே ஒரு தூண்டில் 2 மீன் பிடிச்சிருக்காருங்க. புரியுதா? 2 துண்டு ரெண்டுமே ஒரே சைஸு. அது 2 ஒரே சைஸு சரணையாக பிடிச்சிருக்கு. சரணையா வாழ்த்துக்கள். மீன் பிடி பிடிச்சி பழகிட்டா. மீன் பிடிச்சி சம்பாதிக்கிறேன். கமலேஷ் எதில் யார் பெருசு பிடிச்சிருக்கா? கமலேஷ். ஏய் கமலேஷ் மீன் இங்கே இருக்கு. இது ஓ மீன் இங்கே வாடா. ஒரே சைஸ் தான். ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க. இது யார் பிடிச்சது? நான். 2 விதத்தில் வந்து சரணையாக பெருசு பிடிச்சிருக்கா, கமலேஷ் பிடிச்சி பிடிச்சிருக்கா? ரெண்டுமே ஒரே சைஸ். இதுதான் பெருசு. இது நீ பிடிச்சதும் பெருசு. இல்லை ரெண்டுமே ஒரே சைஸ் தான். கமலேஷ் 2 எடுத்துருக்கேன். கமலேஷ் நீயா பிடிச்சி 2? இது 2ஆவது தடவை. ஃபஸ்ட்டு சரணையாக பிடிச்சி இப்போ நீ பிடிச்சிருக்க. மீன் எப்படி நிறையா மாட்டிருக்கும். சரவா மாட்டிருக்கும் போல். எங்கே லைட்டாக தூக்கு. எவ்வளோ மீன். இவ்வளோ மீன் எல்லாமே சரணையாதே. கமலேஷ் சரவா எல்லாம் பிடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. இல்லை ஒரே ஒரு மீன் மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. யார் பிடிச்சாங்க? கண்டுபிடிங்க. இது அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஆற்றுல மீன் பிடிக்கிற அனுபவம் நல்லா இருந்துச்சா? நீ எத்தனை மீன் பிடிச்சிங்க இன்றைக்கி? நிறையா பிடிச்சியா? நீ சரோ? நிறையா பிடிச்சிங்கன்னா கம்மியாக பிடிச்சிங்களா? நீ இதே நிறையா பிடிச்சியா? 7 பிடிச்சியா? சரி. ஆற்றை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சும்மா மீன் தூண்டியில் வந்து இவங்க விளையாட்டுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. சும்மா போட்டு பார்க்கலாமான்னு போட்டு பார்த்தாங்க. சூப்பராக மீன் வந்து போட்ட நல்லா மாட்டிக்கிச்சு. ஒரு 30 மீன் பக்கம் வந்துச்சு. பிடிச்சிட்டு வரும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. க்ளீன் பண்ணோன்னே கம்மியாக போயிடுச்சு. நல்லா இருக்கு மீன். நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி நமக்கு தெரியும். ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றதுக்கும் பழைய மீன் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா முறுமுறுன்னு இருக்கு.
சரி சாப்பிடலாமா? உடனே 5 மணிக்கு க்ளீன் பண்ணது, 6 மணிக்கு மசாலா தடவுனது, 6:30க்கு பொரிச்சு எடுத்து 7 மணிக்கு சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஓகே, சரி சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். சரி ஓகே, எல்லாம் எடுத்துக்கோங்க. சியர்ஸ் சொல்லுங்க எடுத்து. பெரிய மீன் காட்டுங்க. சியர்ஸ். ஓகே.